டெல்லியில் உள்ள காந்தி விகாரில் வசித்து வந்தவர் ராம்கேஷ் மீனா. 32 வயதான இவர் யுபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி வந்திருக்கிறார். அக்டோபர் 6ஆம் தேதி அதிகாலை திடீரென ராம்கேஷின் பிளாட்டில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அக்கம் பக்கத்தினர் உடனே தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து பார்த்தபோது உள்ளே ராம்கேஷ் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். ஏசி அல்லது சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என அக்கம் பக்கத்தினர் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் ராம்கேஷின் குடும்பத்தினருக்கு அதில் சந்தேகம் இருந்துள்ளது. இதனால் காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார்கள். சம்பவம் நடந்த அன்று ராம்கேஷின் வீட்டுக்கு அருகில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்திருக்கிறார்கள். அப்போது அதிகாலை நேரத்தில் 2 நபர்கள் மாஸ்கோடு ராம்கேஷின் வீட்டுக்குள் நுழையும் காட்சிகள் கிடைத்துள்ளது. சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த 2 நபர்களோடு ஒரு பெண்ணும் வெளியே செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது. அவர்கள் மூவரும் சென்ற சிறிது நேரத்திலேயே ராம்கேஷின் பிளாட்டில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. நடந்த சம்பவத்துக்கும் அந்த மூவர் கூட்டணிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது என்பதை உணர்ந்த போலீசார் அவர்களை செல்போன் சிக்னல் மூலம் டிராக் செய்து மடக்கி பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் சினிமாவையே மிஞ்சும் அளவுக்கு பக்காவாக பிளான் போட்டு ராம்கேஷ் கொல்லப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் அம்பலமாக்கியுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் 21 வயதான அம்ரிதா சௌகான், 27 வயதான சுமித் காஷ்யப் மற்றும் 29 வயதான சந்தீப் குமார். இவர்கள் மூவரும் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். அம்ரிதா வேறு யாருமில்லை, ராம்கேஷின் லிவிங் பார்ட்னர். சுமித் காஷ்யப் அம்ரிதாவின் முன்னாள் காதலர். அம்ரிதா தடய அறிவியல் படித்து வந்த நிலையில் சுமித் காஷ்யப்போடு ஏற்பட்ட காதல் முறிவை தொடர்ந்து ராம்கேஷோடு லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துள்ளார். இந்த சூழலில் ராம்கேஷ் காதலியோடு தனிமையில் இருந்த தருணங்களை வீடியோவாகவும் போட்டோவாகவும் பதிவு செய்து ஒரு ஹார்ட் டிஸ்கில் சேமித்திருக்கிறார். இதை பற்றி அறிந்த அம்ரிதா அவற்றை டெலிட் செய்யும்படி கூறவே அதற்கு ராம்கேஷ் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதனால் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒருவேளை பிரேக்கப் ஏற்பட்டால் எதிர்காலத்தில் அந்த வீடியோக்களை வைத்து ராம்கேஷ் தன்னை பிளாக்மெயில் செய்யலாம் என அம்ரிதா அஞ்சி இருக்கிறார். வீடியோக்களை அழிக்க மறுத்த காதலனையே ஒரேடியாக அழித்துவிட முடிவு செய்திருக்கிறார் அம்ரிதா. இந்த பயங்கரத்தை செய்ய ஆட்களை தேடிய போது முன்னாள் காதலனின் நினைவு அம்ரிதாவுக்கு வந்துள்ளது. உடனே சுமித் காஷ்யப்பை சந்தித்திருக்கிறார். அவர் தனது நண்பரான சந்தீப் குமாரை கூட்டு சேர்த்திருக்கிறார். இந்த மூவர் கூட்டணி பல நாட்களாக ராம்கேஷை கொல்ல திட்டம் போட்டிருக்கிறது. அம்ரிதா தடய அறிவியல் படித்து வந்ததாலும் ஏராளமான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வெப் சீரிஸ்களை பார்த்து வந்ததாலும் தடயமே இல்லாமல் ராம்கேஷை தீர்த்து கட்டிவிட்டு விபத்து போல சித்தரிக்க ஸ்கெட்ச் போட்டிருக்கிறார். சம்பவத்தன்று அதிகாலை சுமித் காஷ்யப்பும் சந்தீப்பும் ராம்கேஷின் பிளாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு ஏற்கனவே தயாராக இருந்த அம்ரிதாவுடன் சேர்ந்து ராம்கேஷை பயங்கரமாக தாக்கி கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார்கள். கொலை செய்த பிறகு ராம்கேஷின் உடலை எரித்து ஆக்சிடென்ட் போல காட்ட ஒரு வினோதமான முறையை கையாண்டிருக்கிறார்கள். ராம்கேஷின் உடல் மீது எண்ணெய், நெய், ஒயின் ஆகியவற்றை ஊற்றியுள்ளனர். பிறகு சமையலறையில் இருந்த எல்பிஜி சிலிண்டரை எடுத்து வந்து ராம்கேஷின் தலைக்கு அருகில் வைத்து அதன் ரெகுலேட்டர் வால்வை திறந்து லைட்டர் மூலம் தீ மூட்டி இருக்கிறார்கள். பிறகு அம்ரிதாவின் ரகசிய வீடியோக்கள் இருந்த ஹார்ட் டிஸ்கையும் லேப்டாப்பையும் எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள். 1 மணி நேரம் கழித்து சிலிண்டர் வெடித்துள்ளது. இதனால் ராம்கேஷின் உடல் முழுவதும் கருகி போய் உள்ளது. ஆரம்பத்தில் அம்ரிதாவின் திட்டத்தைப் போலவே பலரும் அதை விபத்து என்றே நினைத்திருக்கிறார்கள். ஆனால் மண்டை மேல் இருந்த கொண்டை பாடி சோடாவை காட்டிக் கொடுத்தது போல சம்பவ இடத்தின் அருகில் இருந்த சிசிடிவி காட்சிகள் அம்ரிதாவையும் அவரின் கூட்டாளிகளையும் காட்டிக் கொடுத்து விட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அம்ரிதாவையும் அவரது ஆட்களையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.